ஹலோ விவஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு லேப்டாப் பற்றி ஒரு அன்பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நார்மலாக ஒரு லேப்டாப்க்கான ஒரு ஸ்பேர் வந்து சர்ச் பண்ணிருந்தேன். சர்ச் பண்ணிருக்கும் போது எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஷோ ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நான் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதுதான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த லேப்டாப். எஸ், இது வந்து ஒரு டாய் லேப்டாப். இது வந்து யாருக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம இப்போ எல்லார் வீட்லையுமே கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, மொபைல் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் அந்த அடிக்ஷன்லேருந்து அவங்கள டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு 20 ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ எதுக்காக இதில் அவங்கள டைவெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இதுவுமே வந்து ஒரு கேட்ஜெட் மாதிரி தான். பட் அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பார்க்குறதுக்கு வந்து ஒரு டாயாக ஒரு ஃபன்னாக இருக்கனால ஈஸியாக வந்து இது கூட வந்து அவங்க மிங்கிள் ஆகிடுவாங்க. இதில் வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக்ஸு, நியூமரிக்கு, அப்புறம் நிறையா சிம்பிள்ஸ், இந்த மாதிரி ஒரு 20 ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 20 ஆக்டிவிட்டீஸ் இதில் இருக்குது. ஸோ இதிலலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்க வந்து அப்படியே லேப்டாப் மாதிரியே மவுஸு, டிஸ்பிளே இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து நான் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து எப்போவுமே மொபைல் அந்த மாதிரி ஒரு அடிக்ஷனில் இருக்காங்க. அதுலேருந்து அவங்கள ஈஸியாக டைவர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, இதை நம்ம ஒரு வீடியோவாக பண்ணலாமே, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை ஒரு வீடியோவாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ராடக்ட் கூட என்னென்னலாம் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப் மாதிரியே ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் ஒரு மெயின் டிவைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் அது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் வந்து வேறு எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். இதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஆக்சுவல் ஒரிஜினல் லேப்டாப் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இது வந்து மவுஸு. இதில் மவுஸ்னால் வந்து நம்ம இந்த டச் பேட் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி ஆரோ லெஃப்ட், ரைட்டு, டாப்பு, என்டர் அந்த மாதிரி இதில் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இதுதான் டிஸ்பிளே, சின்ன சைஸில் தான் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த ஏபிசிடி, அதோட பவர் ஆஃப் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். இது வந்து இன்னொரு விஷயம் வந்து இது வந்து பேட்ரி மோட்லேயும் ஒர்க் ஆகும். பேட்ரி இங்கே இருக்குது. இந்த மாதிரி 3 பேட்ரி வந்து டபிள்யூ பேட்ரி வந்து 3 போடலாம் நம்ம. இப்போ பேட்ரி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து நம்ம இந்த கேபிள் யூஸ் பண்ணி நம்ம லேப்டாப் எப்படி சார்ஜ் பண்ணுவோமோ அது மாதிரி. ஸோ இதில் அந்த கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜிங் மோடில் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் இப்போ சார்ஜிங் மோடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம லேப்டாப்க்கு வந்து சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து இதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த டிசைனில் வந்து இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது இப்படி மேலே ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, ஆன் ஆனதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் ப்ரொமோட் வருது. அதில் டிஸ்பிளேயில் வந்து நிறையா சம்திங் க்ளோ ஆகுது. இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து இங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸோட ப்ளே செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு மோடும் நம்ம போக முடியும். இங்கே வந்து வேர் இஸ் த லெட்டர், அப்புறம் ப்ரெஸ் த கரெக்ட் லெட்டர், இந்த மாதிரி ரைட் த லெட்டர், இந்த மாதிரி இருக்குது. நம்ம என்ன ஆக்டிவிட்டீஸ் வேணுமோ அந்த ஆக்டிவிட்டீஸில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதை வந்து இப்போ என்னென்னா வேர் இஸ் த லெட்டர் அப்படிங்கிற இதில் தான் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து லெட்ஸ் லேர்ன் லெட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதில் வந்து சம் வேர்ட்ஸ் இதில் வந்து லெட்ஸ் லேர்ன் சம் வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. இங்கே லெட்ஸ் லேர்ன் நம்பர்ஸ் இந்த மாதிரி நிறையா இதில் கொடுத்துருக்காங்க.
இப்போ நான் வந்து லெட்டர்ஸில் போகிறேன். லெட்ஸ் லேர்ன் லெட்டர்ஸ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, அதை நான் ப்ரெஸ் பண்ணோன்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு லெட்டரை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஏவை ப்ரெஸ் பண்ணுறேனே, சரிதா டிஸ்பிளே? ஓகே, ஏவை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அது என்ன சொல்லுது, அது வந்து தப்புன்னு சொல்லுது. ஏ ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அது ஏன்னா அதுவே வந்து ஒரு லெட்டர் ப்ரெஸ் பண்ண சொல்லுது. கிளியராக உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. இப்போ நான் வந்து மறுபடியும் ஏவை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, அது என்ன மறுபடியும் என்ன சொல்லுது, நோ ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லுது. எம் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது சொன்ன லெட்டர் வந்து எம் தான். அது எம் நான் சொன்னதுனால எம் வந்து ப்ரெஸ் பண்ணதுனால அது எம்முங்கிற லெட்டர்ஸ் வந்து டிஸ்பிளேல காமிக்குது. ஸோ இந்த மாதிரி அதுவே வந்து சில விஷயங்கள்லாம் நமக்கு கொடுத்துட்ருக்கு. இப்போ இதில் வந்து லெட்ஸ் லேர்ன் சம் வேர்ட்ஸ்ன்னு இருக்கு. இதில் வந்து இங்கே வந்து வேர் இஸ் த லெட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அது சொல்கிற லெட்டரை வந்து நம்ம சர்ச் பண்ணி இங்கே அது சொல்கிற லெட்டரை வந்து நம்ம சர்ச் பண்ணி என்ன லெட்டர் சொல்லுதோ அதை ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே வேர் இஸ் த லெட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ப்ரெஸ் த கரெக்ட் லெட்டர்னு வருது இல்லையா, அதில் போகலாம். ஆக்சுவலி அது என்ன டிஸ்பிளேல காமிக்குதுன்னா விங்கிற லெட்டரை வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லுது. ஸோ நான் இப்போ வியை தாண்டி நான் வேறு ஏதாவது கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் டியை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டி கிளிக் பண்ணுறேன்னா அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நோ ட்ரை அகைன் அப்படின்னு வருது. ஸோ அது வந்து டிஸ்பிளேலேருந்து வி காமிக்குது. ஸோ அதனால் நான் மறுபடியும் நான் வியை ப்ரெஸ் பண்ணுறேன். கரெக்டுன்னு சொல்லிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ கரெக்டுங்கிறதுனால அது காமிக்குது. அதுக்கப்புறம் வந்து வியில் என்ன லெட்டர்ஸ் வருது அப்படிங்கிறதையும் காமிக்குது, என்ன வேர்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதையும். வியில் என்ன கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்ன கேட்குதுன்னா பி வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நான் பி கொடுக்குறேன். ஸோ அது என்னென்னா பி ஃபார் பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் இங்கே வந்து இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃபன்னாகவும் அவங்க பார்க்குறதுக்கு ஒரு டாய் மாதிரி இருக்கிறனாலையும் ஈஸியாக அவங்களால இது கூட மிங்கிள் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் தான். இது வந்து நம்ம பேட்டரி மோட்லையும் யூஸ் பண்ணலாம், சார்ஜிங் மோட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது 900 rupees. பட் இது வந்து ஒர்த்தா என்ன அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஆனால் நான் வாங்கின விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டைவர்ஷன் வேணும், இது கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு அந்த ஏபிசிடி 1 2 3 இந்த மாதிரி நியூமரிக் இதெல்லாம் வந்து பார்த்திங்க, ஆல்ஃபபெட்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சொல்கிறத விட இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து அவங்களால வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இது இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.